கன்னி பொண்ணுங்களே, அதாவது கர்ணபூஷண பாஷான பாலுவாத்தியாரு குடும்ப சகிதமா குசேல கதை பூர்ணம் பூத்து போச்சுன்னு அத தொலைக்கி விலைக்கு எடுத்து சொல்லுவார். தூக்குங்கடா தூக்குங்கடா கைதுங்களா தூக்குங்கடா. ஓ இசுக்கணுமா? இசுங்க. சோடா குச்சின்னு தென்னை மரம் மாதிரி நிக்கிறாரு, அவர் தான் எங்க வாத்தியார். எங்க வாத்தியார் பக்கத்துல குஞ்சியா தெரியுதா உனக்கு? தெரியும். எங்க வாத்தியாருடைய கர்ம பத்தினி அக்கா இலாண்டம். ஏந்திருக்கா ஜங்க பார்த்தோம். கை தட்டுங்க. ஏன் தலையில ரிப்பன் கட்டிக்கிறாரு, அவர் யார் தெரிஞ்சா? எங்க வாத்தியாருடைய சவ புதல்வர் ப்ரூஸ்லி வாரிசு துலுக்காலம். வாத்தியார அவுத்து விடு. சத்தியமா நாயில என்ன விட்டுற? நான் சொல்றது பகத குசேலா. குசேலனும் கிருஷ்ணனும் கிளாஸ்மேட். அதாகப்பட்டது கிருஷ்ணங்கிறானே கிருஷ்ண, அவன் பரம என்னையா கதைய போய் மாட்டீங்கன்னு? ஏன் கிருஷ்ண இல்லையா குசேலரு? சரி, ஏதோ ஞாபகம் வருதா சொல்லிட்டேன். அதை பத்தி யாராவது தப்பாவா எடுத்துக்க போறாங்க? கதையை எங்க விட்டேன்? கதையே ஆரம்பம் இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். கிருஷ்ணன் பணக்காரன், குசேலன் ஏன். ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. பல வருஷங்கள் ஆச்சு. குசேலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே நண்டும் சிண்டுமா நச்ச 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 நச்சன்னு கொய்ந்திங்காடா கொய்ந்திங்கா கொய்ந்திங்காடா கொய்ந்திங்கா இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் குசேலம் கொண்டாட்டி குசேலனை பார்த்து கேட்டுக்கனா, என்னையா கம்முன்னு குந்திக்கினே இருக்கிறிய? இன்னமா கிருஷ்ண பெரிய பணக்காரன், என் கிளாஸ்மேட்டு அண்ணன் அடிக்கடி கதை விடுறிய. வாயன் 5-10 அரிசிக்கு வாங்கிக்கின்னு வாயன். சத்தாம போற அப்படின்னு குசேலம் கிளம்பிக்கினா. பணக்காரன் வீட்டுக்கு போறப்போ வெறுங்கையோட போறது நல்லா இருக்கா? சரின்னுட்டு பக்கத்து கடைக்கு போய் பல்ல காட்டி தம்மா வாங்கினா. என்ன வாங்கினா தெரியுமே? கிருஷ்ணன் குடிக்க மாட்டாரு, அவருக்கு பர்மிட் கிடையாது. தம்மா வாங்கினான்னு சொன்னேன்னு தம்மா அவளு வாங்கி தம்மா கட்சிப்புல வச்சு இடுப்புல சொருகின்னு விசுக்கு 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 விசுக்குன்னு நடந்தான். குசேலா கிருஷ்ணா அவளு கொண்டாந்துக்கியா? கொண்டாந்தப்பா அவுத்து விடு சரின்னுட்டு அவளை எடுத்து கிருஷ்ணன் ஒரு புடி வாயில போட்டான். அவ்வளவுதான், குசேலனுடைய குடிச பங்களாவா மாறிடுச்சு. மறுபடியும் கிருஷ்ணன் ஒரு புடி எடுத்து வாயில போட்டான். ஆஹா ஆஹா, மகாலட்சுமி அடி எடுத்து வைத்து விட்டாய். அதிர்ஷ்ட தேவதை அடிமேல் அடி எடுத்து வருகின்றது. அஷ்டலட்சுமிகளும் ஒரே உருவமாக வந்தது போல் அழகாக அமைதியாக அடக்கமாக வந்து அமர்ந்து விட்டார். அம்மா வந்த முகூர்த்தம் குடிசை குசேலன் குபேர குசேலனாக மாறிவிட்டான். பங்களா என்ன, கார் என்ன, ஏர் கண்டிஷன் என்ன, பேங்க் என்ன, அக்கவுண்டுகள் என்ன, செக் புக்குகள் என்ன, கையெழுத்துகள் என்ன,